அல்லாஹ் இன்னும் சிறிது நேரத்தில் முன்னோர்களுடன் உன்னை சேர்த்து வைப்பான். அங்கே ரசூல்லா இருப்பாங்க, அலி, ஹம்சா இவங்கெல்லாம் இருப்பாங்க. நீ போய் பார்ப்ப, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கோ. அவர் வந்து தண்ணி தாகம், அதான் சொல்கிற 3 நாளாக தண்ணி குடிக்கல. யார்? ஹுசைன் ரலியல்லாஹு குடிக்கல, குழந்தைகளும் குடிக்கல, யாருமே குடிக்கல. அதுதான் ஒரு சம்பவத்தில் ரசூல்லா பண்ணுவாங்க. ஹுசைன் குழந்தையா இருப்பாங்க, தாகம்னு ரசூல்லா துடிச்சிருவாங்க. யார்கிட்ட தண்ணீர் கொடுப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு இது தெரியும். தண்ணி கொடுங்கம்பாங்க. அந்த ஹதீஸ்லாம் இருக்குது தனியாக சொல்லுவாங்க, தண்ணி கொடுங்க ஹுசைனுக்கு தண்ணி வேணுமாம்மா அப்படிம்பாங்க. தண்ணி அப்புறம் கடைசியாக போவார் ஃபுராத்துக்கு, தண்ணி குடிக்க போவார். அம்பு அடிப்பானுங்க, அம்பு அடித்தா இங்கே வரும். அந்த ரத்தத்தை எடுத்து வானத்தை நோக்கி இப்படி கொடுப்பாரு. அந்த ஷஹாதத்தால் அந்த குர்பானியோடைய இது பிராணியில் தொடுவோம்ல, அது கொடுத்துட்டு இது கிலாஃபத்துக்காக கொடுக்குறோம், மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. மன்னராட்சி எது, கிலாஃபத்து, அவ்வளோதான். வேறெல்லாம் எதுவும் பெரிய பர்பஸ்லாம் கிடையாது. நீங்கள் அந்த சப்ஜெக்ட் ஸ்டடி பண்ணுங்கள். ஏன் யசீதுடைய நியமனம் செல்லுமா, இதெல்லாம் அதுக்கு பின்னாடி தான் கிளறுவோம். அந்த 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 சத்தியத்தை அசத்தியத்தையும் பிரிக்கிறதுக்காக அவர் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அவர் கடைசியாக சொல்கிறார், இவர்களில் ஒருவரையும் அல்லாஹ் நீ விட்டு வைக்காத. பின்னாடி பழி வாங்கப்பட்டுச்சு, இன்ஷால்லா அது அடுத்த வாரம் பார்ப்போம். இதை எப்படி பழி வாங்கினாங்க. ஒருத்தனும் உயிரோடு இல்லை. இந்த 4000 பேரும் அவுட்டு, ஒருத்தனையும் வந்து விடலை. ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலையை துண்டித்து தனியாக எடுக்கிறான். ஹுசைன் ரலியல்லாஹு ஃபஸ்ட்டு உயிரோடு தான் இருக்கிறார். உயிரோடு இருந்து அந்த அம்பு பட்ட நிலையில் தான் இருக்கிறார். உட்காந்து தலையை அறுக்கிறாங்க. உயிரோடு இருக்கும்போது தலையை அறுக்கிறாங்க. அறுத்து அவர் போட்டிருந்த மேலாடை கீழாடை கலட்டுறாங்க. ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை கழட்டி நிர்வாணப்படுத்துகிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹுடைய அவருடைய உடலை யார் இழிவுபடுத்த போகிறீர்கள் என்று அறிவிப்பு செய்கிறாங்க. அறிவிப்பு செஞ்ச உடனே 10 பேர் கிளம்பி போகிறாங்க. 10 பேர் கிளம்பி போய் அந்த குதிரையை எடுத்து அந்த உடலை சல்லியாக ஆக்குறாங்க. ஆக்கி பின்னாடி எல்லாம் மிதித்து இது பண்ணுறாங்க. அப்புறம் அந்த தலை துண்டிக்கப்பட்டு எங்கே போகுது, கூஃபாவுக்கு போகுது. அதுக்கப்புறம் சிரியாவுக்கும் போகுது. கூஃபாவுக்கு அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார், அலி ரலியல்லாஹு அவர்களின் மகன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கர்பலாவில் கொல்லப்பட்ட பின் அவர்களின் தலை உபைதுல்லா இப்னு ஜியாதிடம் கொண்டு வரப்பட்டு ஒரு தட்டில் வைக்கப்பட்டது. உபைதுல்லா இப்னு ஜியாத் ஒரு குச்சியால் அதன் கண்ணிலும் மூக்கிலும் குத்தத் தொடங்கினான். மேலும் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களின் அழகை குறித்து ஏதோ சொன்னான். அப்போ அனஸ் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதருடைய குடும்பத்தாரிலேயே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தான் தோற்றத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிக ஒப்பானவர்களாக இருந்தார்கள். 8. அப்புறம் இந்த பெண்கள் இருந்த கூடாரங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுச்சு. இவங்கெல்லாம் ஆண்கள்லாம் செத்துட்டாங்கள, இருந்த ஒரு அடிமை, ஒரு குழந்தை இருக்குது. அந்த சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு பெண்களும் குழந்தைகளும் லைனாக சங்கிகளை கட்டி இழுத்துட்டு கூஃபாக்கு போகிறாங்க. அடிமை, அது கனிமத்து. இவங்கெல்லாம் யார்? ரசூலுல்லாஹுடைய ஃபேமிலி கனிமத்து. அது கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு மனசு வருதுன்னா இவங்கெல்லாம் எப்படியாப்பட்ட ஆளுங்க. இங்கெல்லாம் கோட்ஸே இவங்களெல்லாம் பெரிய ஆளுப்பான். அதெல்லாம் வந்து அப்போ உங்களுக்கு மேலே ஏன் எல்லாம் மோடி சாட்ட விட மாட்டான்? அப்போ ஏன் உங்களுக்கு அமெரிக்கா வராது? உங்களுக்கு ஏன் இஸ்ரேல் ரிவீட் வைக்காது? உங்களுக்கு ஏன் அங்கேருந்து எல்லாம் வந்து சாபங்களை இறக்க மாட்டான்? இந்த மாதிரி ஆட்கள் தான். அப்போ ஃபேமிலி இழுத்துட்டு போகிறாங்க.